தளபதியுடைய கோட் திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரையிடப்படும் முடிவு செய்துட்டு இருக்காரு வெங்கட் பிரபு. இந்த இந்த செய்தியை கேட்ட அஜித் தன்னுடைய படமான விடாமுயற்சியை அதே டேட்டிலேயே ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு துணிவும் இன்னொரு வாரிசும் மோதிர மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது நிஜமா அஜித் எதுக்காக இது மாதிரி செய்யறாருன்னு தெரியல. ஆனால் இதோட கூட இன்னொரு படமும் மோத போகுது. என்ன படம்னா புஷ்பான்ற படம். இது முதல்லையே அதெல்லாம் பண்ணிட்டு போன படம். இப்போ விஜய் படமும் மோத போகுது. அது தெலுங்கு படமாக இருந்தாலும் புஷ்பா எப்படி ஓடிச்சு நம்மளுக்கு தெரியும். புஷ்பா 2 இப்போ புஷ்பா 2வும் மோத போகுது. விடாமுயற்சியும் மகிழுடைய படம் மோத போகுது. இப்போ 3 படம் ஒன்றா மோத போகுது. இதில் 69வது படம் விஜய் கொடுத்துட்ருக்கிறது ஹெச் வினோத்துக்குன்றது தெரியும். ஹெச் வினோத்தை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு கதை எடுத்தார்னா அதில் கிளியர் அப்பியரன்ஸ் கொடுப்பாருன்றது நம்மளுக்கு தெரியும். கிளியராக, அதாவது அவர் ஒரு நடந்த நிகழ்ச்சியை நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சியை தான் படமாக எடுப்பார். அது அரசியலாக இருக்கலாம் அல்லது விவசாயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை தான் அவர் படமாக எடுப்பாருன்றது தெரியும். அது மாதிரி எடுக்கும்போது அது ரொம்ப நிச்சயமாக அதில் சென்டிமெண்டலும் கலந்துருக்கும் விஜய்க்காக. இது மாதிரி இருக்கும்போது இந்த 69வது படம் வேறு களமாக இருக்க போது. இப்போ வர கோட்டும் விடாமுயற்சியும் ஒன்றா மோதுச்சுன்னா என்ன ஆக போதோ. இப்போ கில்லியும் மங்காத்தாவும் மோதிய தியேட்டர் அடிக்கலாம் ஆச்சுன்னு ஒரே கலவரம் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறாங்க மக்கள் அப்படின்றத பார்க்கலாம். இது தேவையில்லாத குழப்பம்தான் நினைக்கிறோம். மகிழுக்கு இது இஷ்டம் இல்லை. ஆனால் விடாமுயற்சியை கோட்டோட சேர்த்து வெளியிட மகிழுக்கு அது விருப்பம் இல்லைன்றதும் தெரியுது. அது எப்படின்றது ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாம்.